அருமையான முட்டை கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 வரமிளகாயை சேர்த்துட்டு முதல்ல நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கி எடுக்கும்போது நம்ம 2 வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ கேரட் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆனவுடனே நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ கேரட் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் 7 முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சிம்லேயே மூடி வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பாருங்கள். மெதுவாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம பொடியாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ அருமையான கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல் வீடியோக்கு